இந்த நியூஸை பத்தி எவனுமே பேசக்கூடாதுன்னா எந்த சேனல்ல இருக்க கூடாது வீடியோ அத்தனை சேனல்ல நியூஸ் சேனல் மகன் சன் டிவி மகன் எல்லாத்தையும் டெலீட் பண்ணுங்க டிவிக்கு தொண்டனா அங்க கோவம் வருது என்ன பண்ணாத நீங்க சொல்லுங்க சாந்தாவமா அவங்க பேசும்போது யாருமே பேச கூடாது அது டிஎம்கேவா இருக்கலாம் ஏடிஎம்கேவா இருக்கலாம் தேமுதிகவா இருக்கலாம் மக்களுக்காக பண்ணிட்டு வராங்க யார் கோடி முடி வந்தாரு நீங்க சொல்ல கூடாது ஆளி வச்சிருந்தால ஏர் ஷோ அதுல இருந்த எத்தனோ கோடி மக்கள் சொன்னாங்க அதுல யாரும் சொல்லலையா பொது இடங்கள்ல எதுக்குங்க அரசியல் பேசணும் ஒரு தலைவருக்கு சப்போர்ட் பண்ணி இன்னொரு தலைவரை பேசும்போது முறை தூண்டுமா தூண்டாதா இன்னொரு தொண்டனுக்கு வெறி ஆகுமா ஆகாதா ஆகும்ல அப்படின்னா இது தூண்டுற செயல் தானே அப்புறம் ஏன் இத்தனை பேர் நீங்க வீடியோ எடுத்த ஒருத்தன் கூட கேட்கல முறை தூண்டுற செயல் மீடியா என்ன பண்ணுது மீடியாவும் ஒருத்தர பக்கமாக செயல்படுதா நான் என்ன கேள்வி கேட்கிறேன்னா இது மீடியா வன்முறை என்னோட கேள்வி என்னன்னா இது பொது இடங்க அவர் பேசும்போது அவர் வந்து டிவிகேயா டிஎம்கேக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறாரு எனக்கு விஜய் பத்தி பேசும்போது எனக்கு ஒரு டிவிகே தொண்டனா அங்க கோவம் வருது என்ன பண்ணாத நீங்க சொல்லுங்க சாந்தாவமா அவங்க பேசும்போது இது நியாயமா ஒண்ணு இந்த நியூஸை பத்தி எவனுமே பேசக்கூடாதுன்னா எந்த சேனல்ல இருக்க கூடாது வீடியோ அத்தனை சேனல்ல நியூஸ் சேனல் மகன் சன் டிவி மகன் எல்லாத்தையும் டெலீட் பண்ணுங்க பாருங்க டிஎம்கே டிவி சேனல்ல டிவிகே பத்தி பேசக்கூடாது அப்படி இப்படின்னு எந்த கட்சியுமே எனக்கு ஒரு விஷயம் போடாதீங்க போட்டா அவனி தான் தூக்கணும் கள்ளசாரம் குடிச்சு அப்ப எல்லா நியூஸ் போட்டாங்க அப்ப அமைதியா இருந்தீங்க அப்ப பேசல இன்னொரு விஷயம் சொல்லி கேக்குறேன் இதே அன்புல் மைனா அவர் ஒரே ஒரு வார்த்தை கேக்குறேன் அன்புல் மகேஷ் அவர் வந்து சொன்ன மாதிரி ஃபீல் பண்ணாங்க அன்பு அவரே அவங்க போனாங்க இறந்துச்சு சிவகங்கை மாவட்டத்துல அபியூஸ் பண்ணி இறந்தாங்களே அப்ப ஏன் போய் அழல ஓகேங்களா சிவகங்கை மாவட்டத்துல அங்கன்வாடின்னு ஒரு ஸ்கூல் இருக்கு அந்த ஸ்கூல்ல சரியா பாத்ரூம் இல்லாம குழந்தைங்க காவாயில கம்மாயில போய் கழுவ போய் இறந்துட்டாங்க அங்க போய் முதல்ல நின்னாங்களா அங்க போய் முதல்ல நின்னாங்களா நான் என்ன கேள்வி கேக்குறேன் அது சொல்லுங்க போட்டோம் என்ன வேணாலும் இருந்து போட்டோம் கண்டுபிடிக்கிறதுக்கு கவர்மெண்ட் இருக்கு ஓகேங்களா அது கவர்மெண்ட் கண்டுபிடிச்சுட்டா என்ன பொறுத்தவரைக்கும் ஒரு அரசியல் பொது இடத்துல பேசக்கூடாதுன்னா யாருமே பேசக்கூடாது அது டிஎம்கேவா இருக்கலாம் ஏடிஎம்கேவா இருக்கலாம் தேமுதிகவா இருக்கலாம் இல்ல நாம் தமிழர் கட்சியா இருக்கலாம் இல்ல டிவிகே கட்சியா இருக்கலாம் சட்டம் அனைவருக்கும் பொது இந்த மாதிரி பொது இடங்களை பேசக்கூடாதுன்னா யாருமே பேசக்கூடாது ஒரு டாபிக்கை பத்தி யாருமே பேசக்கூடாதுன்னா யாருமே பேசக்கூடாது அதை விட்டுப்பட்டு இவங்க பேசலாம் டிஎம்கேக்கு சப்போர்ட் பண்ணி நீங்க வீடியோ போடணும் இல்ல அரெஸ்ட் பண்ணிருக்காங்களே இந்த சேனல்ல பேசுறாங்க இந்த சேனல்ல சரி நான் ஊசி போட்டு வதந்திய போட்டவங்க தான் அரெஸ்ட் பண்ணாங்க சரி ஒரு நிமிஷம் இப்ப இல்ல நான் ஆதாரம் கொடுக்குறேன் இப்ப அவர் சொன்னார்ல டிஎம்கேக்கு இதுக்கு சம்பந்தம் இல்ல அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு விஜய் சாரோட இது பிரச்சனை விஜய் சாரோட விஷயம் தான் விஜய் சார் மேலதான் தப்புன்னு சொன்னாங்க அரசாங்கம் நிரூபிச்சிருச்சா கவர்மெண்ட் நிரூபிச்சு நோட்டீஸ் அனுப்பிருச்சா விஜய் சார் மேலதான் தப்புன்னு இல்ல இல்ல அப்படி இருக்கும்போது அவர் எப்படி பேசலாம் அப்படின்னா நாங்க கேட்போம்ல கேள்வி நீங்க கேள்வி கேட்கும் போது நாங்க கேள்வி கேட்க கூடாதான்னு கேக்குறேன் டிஎம்கேல சப்போர்ட்டா இருக்கிறவங்க என்ன வேணாலும் பேசலாம் பொதுமக்கள் நாங்க பேசக்கூடாதா எங்களோட கேள்வி இதே இது என் வீடியோல கமெண்ட்ல போட்டிருக்காங்க தேவையில்லாம டிவிகேக்கு சப்போர்ட் பண்ணி வீடியோ போட்டுட்டு பிரச்சனை மாட்டிக்காதமா சொல்றேன் ஒழுங்கா இருமா தயவுசெய்து இந்த வீடியோ டெலீட் பண்ணுன்னு சொல்றாங்க இதுக்கு காரணம் என்ன இப்ப பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க எங்க நம்ம ஏதாவது பேசினா நம்மள அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சிருவாங்களோங்கிற அளவுக்கு பயப்படுறாங்க எங்க கரூர்ல அப்படின்னு யாரையும் எந்த அரசியலையும் ஒரு நிமிஷங்க எந்த அரசியலையும் வந்து போய் கேளுங்க எல்லாமே நம்மள மாதிரி ஒரு சாதாரண மக்கள் சாதாரண வீட்டு குழந்தைங்க தான் பேசலாம் அப்படின்னா எல்லாருமே பேசணும் பேசலாம் அப்படின்னு அவ்வளவு பெரிய கூட்டத்துல அவ்வளவு பெரிய இன்சிடென்ட் நடந்தோம் திருப்பி அவர் ரிட்டர்ன் வந்தா எவ்வளவு இதை விட பெரிய கிரௌட் ஆகாதா பிரச்சனை வராதா அப்புறம் ஏன் வரலன்றாங்க இருங்க நேத்துக்கு லைவ்ல பேசிருந்தாங்கல்ல நேத்துக்கு விஜய் பேசிருந்தாலும் ஒரு நிமிஷம் சார் இவங்க எல்லாமே வந்து லைன்ல வந்து சார் ஏன் நிக்கலனா ஒரு நிமிஷம் ஏன் நிக்கலனா அவ்வளவு பெரிய குடல பிரச்சனை தான் வரும் 3 நாள் கழிச்சு ஏங்க இப்போ உங்க வீட்ல ஒரு சாவு நடந்துச்சுன்னா நீங்க அப்படியே உடனே எடுத்து ஆஹான்னு வீடியோ போட்டுருவீங்களா உடனே தாங்க பேசணும் அவர் மூலமா நடந்துருக்கு எங்க 3 நாள் கழிச்சு இருங்க அவ்வளோ ஜனங்க செத்துருக்காங்க அவரோட சைடு இருந்து யோசிச்சு பாருங்க அவரும்
நார்மல் ஹியூமன் தானே, அவங்களுக்கு அந்த ஃபீலிங் எமோஷனலா இருக்காதா? உடனே டக்குன்னு எடுத்துன்னு இது பண்ண மக்கள் தானே சொகுசு கார்ல போயிட்டாங்க. என்ன சொகுசு கார்ல கண்ண? ஆனா உங்க சொகுசு சொகுசுன்றீங்க. ஏங்க அவ்வளோ பெரிய படம், ஒரு படத்துக்கு அவ்வளோ க்ரோஸ் காசு வாங்கினவ அந்த படத்தை விட்டுட்டு மக்களுக்காக ஏதோ பண்றேன்னா அவனை நீங்க போய் சொகுசு கார்ல போறீங்க அப்படின்றீங்க. மக்களுக்காக பண்ணிட்டு வராங்க, மக்களுக்காக பண்ணிட்டு வராங்க. கரூர்ல விட்டு வந்தாங்கன்னு யாரும் எதுவும் சொல்லு, விட்டு வரான்னு நீங்க சொல்லக்கூடாது. மக்களுக்காக தான் வராங்க. உச்சத்துல இருந்து யாரும் வர சொல்லல. இல்ல நீங்க 40 பேர் இருக்காங்க. 40 உச்சத்தை விட்டு சரி ஓகே பாருங்க எல்லாம் எடுத்துட்டாங்க. ஓகே இந்த இவரு ஸ்டாலின் வச்சிருந்தால ஏர் ஷோ அதுல இருந்த எத்தனோ கோடி மக்கள் சொன்னாங்க. அதுல இல்லையா அவரே இல்லையா? அங்க உடனே அன்புமணி அவர் போய் உட்காந்து வாழ்ந்தாங்களா? அங்க யாரு சாவலையா? அன்புமணி அங்க போய் முன்னாடி உட்காந்து அழுகுறாருல்ல. நீங்க என்ன சொல்றீங்க? ஒண்ணுமே பண்ணலன்னு தானே சொல்றீங்க நீங்க இந்த டவுட் எல்லாத்தையும் எங்களோட ஒரே ஒரு கோரிக்கை என்னன்னா, ஒண்ணு சட்டம் அனைவருக்கும் சமமா வேணும். பேசுறதா இருந்தா எல்லாரும் பேசுங்க. இல்லையா எந்த கட்சி சார்பாகவும் எந்த கட்சி தலைவர்களும் எந்த ஜேர்னலிஸ்டும் இத பத்தி பேசவே கூடாதுன்னா பேசவே கூடாது. அப்படியே பேசக்கூடாது. ஒருத்தங்க இப்ப எங்களுக்கு எல்லாத்துக்கும் ரூல்ஸ் தான். ஒரே கட்சி இப்ப இந்த கட்சிக்கு ரூல்ஸ்னா எல்லா கட்சிக்கும் அதே ரூல்ஸ் தான். அந்த மாதிரி கொண்டுட்டு வாங்க. மத்த எதை பத்தி நாங்க பேச விரும்பல. மத்த பத்தி ஏதாவது பேசணும்னா நீங்க டைரக்டா அங்க கேட்டுக்கோங்க.